ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஜி ரோஜா விலாக்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் போகிறோம். அந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னா பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. இப்போ நாம் குடுவாஞ்சேரியிலேருந்து பொத்தேரி நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்திக்கலாம், நைட் டைம் அரௌண்டு 7 o'clock இங்கே எவ்வளோ கடைகள் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கடைகள் எல்லாமே எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பார்க்க முடியும். ஸோ இங்கே நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. இது ரொம்பவே ஃபேமஸான ஃபுட் ஸ்ட்ரீட் இந்த குடுவாஞ்சேரி டு செங்கல்பேட்டை ஸ்ட்ரெச்சில். நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஏன் இங்கே ரொம்ப ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது அண்டு ஜோஹோ கார்ப்பரேஷன் லிமிடெட் இருக்குது. ஸோ இங்கே ஒர்க் பண்ணுற ஐடி பீப்புள்ஸ் ப்ளஸ் இந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் அண்டு OMR ஃபுட் ஸ்ட்ரீட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு பிஸியான ஒரு சூப்பரான லொக்கேஷன். ஸோ மறக்காமல் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி ஃபுட் ஸ்ட்ரீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ ஜிஎஸ்டி ஃபுட் ஸ்ட்ரீட் தாண்டி வந்துட்டோம். ஒரு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற இது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. ஸோ ரொம்பவே பெரிய யூனிவர்சிட்டி இந்த தாம்பரம் டு செங்கல்பட்டு ஸ்ட்ரெச்சில். இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. லைக் எல்லா டைப் ஆஃப் எஜுகேஷன்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நாம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோட லேக் வியூவை பார்த்துட்டு அந்த லொக்கேஷனை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போது அந்த லொக்கேஷன் க்ராஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சிக்னலில் நீங்கள் ரைட் எடுத்து ஒரு யூட்டர்ன் போட்டிங்கன்னா நாம் போகிற இந்த ரயில் கோச் ரெஸ்டாரண்ட்டை நம்ம ரீச் பண்ணிடலாம். இங்கே நேராக பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஓவர் பிரிட்ஜ் தெரியும். அதுதான் வந்து பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷனையும் பொத்தேரி யூனிவர்சிட்டியும் கனெக்ட் பண்ணுற ஒரு வாக்கபிள் பிரிட்ஜ். ஸோ இந்த லெஃப்டில் பார்க்குற இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன். இந்த பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பூர் பிரியாணி ரயில் கோச் ரெஸ்டாரண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அதோட அவுட்டர் வியூ. ஸோ இங்கே வந்து ஆம்பிள் ஸ்பேஸ் இருக்குது ஃபார் ப்ரைவேட் கார் பார்க்கிங். ஸோ நீங்கள் காரில் வரீங்கன்னா உங்கள் காரை சேஃபாக இங்கே பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அவுட்டர் ஸ்பேஸ். லைக் இங்கே பாருங்கள், உங்கள் பைக்ஸ் அண்ட் கார் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ ஆஃப் ஆம்பூர் ரயில் கோச் ரெஸ்டாரண்ட். ஸோ நம்ம வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இங்கே என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ட்ரெயின் கோச் வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு கோச்சை ரீபில்ட் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டாக அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனான ஒரு என்விரான்மெண்ட். நீங்கள் எக்ஸாக்டாக ஒரு ட்ரெயினில் போகிற ஃபீலை வந்து உங்களுக்கு இந்த ரயில் கோச் ரெஸ்டாரண்ட் கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. லைக் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி டைனிங் ஹாலும் இருக்குது. அதே மாதிரி நார்மல் சிட்டிங் டைனிங்கும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 10 to 12 மெம்பர்ஸ் வரீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபேமிலி ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் அரவுண்ட் 6 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு கெப்பாசிட்டியாக இருக்க ஒரு சீட்டிங். இங்கே பாருங்கள், இதுதான் ட்ரெயின் கோச்சோட கம்ப்ளீட் இன்டீரியர் லுக். இப்போ நாம் பார்க்குறது தான் வந்து ஃபேமிலி ரூம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 10 to 15 மெம்பர்ஸ் ஒரே ஃபேமிலியாக நீங்கள் உட்காந்து சாப்பிடலாம். இங்கே அடிஷ்னலாக ஒரு டிவியும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டிவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் செட்டப் இங்கே ஒரு ஃபேமிலி ரூமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நாம் பார்க்குற செட்டப் பார்த்திங்கன்னா வந்து இண்டிவிஜுவல் கேபின்ஸ். ஸோ இங்கே வந்து 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னா மிரர் மூலமாக நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனை பார்க்க முடியும். ஸோ இங்கே ரியல் ட்ரெயின் எல்லாமே டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு தாம்பரம் போகிற எல்லா ட்ரெயினுமே இந்த ரூட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நாம் பார்க்குற ஒரு வியூ செங்கல்பட்டுலேருந்து தாம்பரம் போகிற ஒரு ட்ரெயினோட வியூ தான். ஸோ இது ரொம்பவே ரியலாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப் மெனுவும் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ வெஜ் அண்ட் வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. வித் ரீசனபிள் காஸ்ட்டில் இருக்குது. ஸோ எங்களோட ஹானஸ்ட் ஒப்பீனியன், நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ட்ரை பண்ணதில் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணோம் அண்ட் ஹனி சிக்கன் ட்ரை பண்ணோம். பட் சிக்கன் பிரியாணி ஓகே, நாட் அப் டு த லெவல், பட் ஹனி சிக்கன் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை தவிர நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. பட் நாங்கள் ட்ரை பண்ணது இந்த 2 டிஷ்ஷஸ் தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ நீங்களும் இங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஆம்பியன்ஸ், ஒரு ட்ரெயினில் போகிற ஃபீலோட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் ஓவர் வியூ ஆஃப் ஆம்பூர் ரயில் கோச் ரெஸ்டாரண்ட். ஸோ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.